வாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ வாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ முகம் சூரியன் போல் பிரகாசம் சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போலாம் முகம் சூரியன் போல் பிரகாசம் சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போலாம் இயேசுவே அப்பனேசரே சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பவுமா 10,000 சிறந்தோ 10,000 சிறந்தோ காட்டு மரங்களுக்கு சிரிப்போ எங்கள் நேசரோ நிற்கிறார் காட்டு மரங்களுக்கு சிரிப்போ எங்கள் நேசரோ நிற்கிறார் நாமமூசுந்த பரிமளவே இந்த ரசத்திலும் அதிமதுரம் நாமமூசுந்த பரிமளவே இந்த ரசத்திலும் அதிமதுரம் இயேசுவே அப்பனேசரே சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பவுமா 10,000 சிறந்தோ 10,000 சிறந்தோ என் பிரியம் ரூபவதி என அழைத்திடும் என் சத்தம் என் பிரியம் ரூபவதி என அழைத்திடும் என் சத்தம் கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன் அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன் கேட்டு அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன் இயேசுவே அப்பனேசரே சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பவுமா 10,000 சிறந்தோ 10,000 சிறந்தோ என்னே சரணுடையவரே அவர் பாதல் சாய்ந்திடுவே அவர் பாதல் சாய்ந்திடுவே மனவாசியில் வாழ்ந்தவே நான் செல்லுவேன் அந்தரவே மனவாசியில் வாழ்ந்தவே நான் செல்லுவேன் அந்தரவே என்னே சரணுடையவரே அவர் பாதல் சாய்ந்திடுவே என்னே சரணுடையவரே அவர் பாதல் சாய்ந்திடுவே மனவாசியில் வாழ்ந்தவே நான் செல்லுவேன் அந்தரவே என்னே சரணுடையவரே அவர் பாதல் சாய்ந்திடுவே என்னே சரணுடையவரே அவர் பாதல் சாய்ந்திடுவே மனவாசியில் வாழ்ந்தவே நான் செல்லுவேன் அந்தரவே 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 Baktudankara Bavshabala Katidantida Sarabakalamtida ஒரு நிமிடம் மௌனமாக நம்முடைய நேசருடைய மார்பில் சாய்ந்து கொள்வோமாக. For 1 minute, silently let us lean upon the chest of our bride. இயேசுடைய மார்பு இந்த பூமியில் இருக்கிற 700 கோடி ஜனங்களுடைய தலைகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மார்பு. The chest of Lord Jesus, it can accept all these 700 heads which is found in this world. 700 crore heads. 700 crore heads. அப்போ நான் அத்தனை பேரையும் நாம் சாய்ந்து கொள்ளலாம். All the people can lean upon him. எதற்காக?
For what? அவருடைய மார்பு தலையணை போல சாஃப்டா இருக்கிறதுனாலே அல்ல. Not because his chest is as soft as a pillow. அவருடைய மார்பில் நாம் சாய்ந்து கொள்ளும்போது அவருடைய அன்பின் துடிப்பை நான் கேட்டுக்கொள்ளலாம். When we lean upon his chest, we can hear the heart throb of his love. என் மனவாட்டியே, என் புறாவே, என் உத்தமியே என்கிற மெல்லிய சத்தத்தை கேட்கலாம். We can hear the silent voice saying, my beloved, my fair one, my bride. என் பிரியமே, என் ரூபவதியே என்கிற சத்தத்தை கேட்கலாம். We can hear the voice saying, my beloved, my fair one. அந்த மார்பில் சாய்ந்து கொள்ளும்போது அவருடைய மறுரூபம் நமக்குள் கிரியை செய்ய, மறுரூபத்தின் வல்லமை நமக்குள் கிரியை செய்யும். When we lean upon his chest, the work of transformation will start working in us. ஒரு நிமிடம் மௌனமாக அவருடைய மார்பில் சாய்ந்து கொள்வோமா? For 1 minute, let us lean upon his chest. அந்த மார்புக்குள்ள ஒரு இடம் இருக்கிறது. There is a place within this chest. அதுதான் நம்முடைய வீடு. That is a home. கிறிஸ்துவுக்குள், In Christ. தேவனுக்குள், In God. அங்கதான் நாம் இருக்கிறோமே. We are there. அங்கேதான் நாம் மறுரூபம் அடைகிறோமே. We are transformed there. அங்கேதான் இந்த மீட்டிங்கும் நடந்து கொண்டிருக்கிறது. And even the meeting is being conducted there. வெளியே இருக்கிறதுனால தான் நாம் அவருடைய மார்பில் சாய்ந்து இருக்க வேண்டி இருக்கிறது. Because we are outside, we have to lean upon him. அப்படியே சாய்ந்து சாய்ந்து அவருக்குள்ளே போய் விடுவோமாக. Let's lean and let's enter inside him. அவர் நம்முடைய ஆத்தும நேசர். He is the beloved of our soul. அந்நாளில் நான் பரிசுத்தாவியை ஊற்றுகிற அந்த நாளில் நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். You will understand in the day when I pour my spirit upon you, that I am in you and you in me. ஒரு நாள் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, ஒரு குறிப்பிட்ட பாவத்தை பற்றி, அதன் ஆவியோடு கலந்து விட்டது, இனிமேல் பிரிக்க முடியாது. One day a sister said about a particular sin that it has mingled with my spirit and it cannot be removed. இது போல இயேசு நம்முடைய ஆவியோடு கலந்து விட்டார், நம்மை பிரிக்க முடியாது. Likewise Lord Jesus Christ has mingled with us in the spirit and no one can separate. அவர் எனக்குள், நான் அவருக்குள், இனிமேல் யாரும் பிரிக்க முடியாது. I in him and he in me, no one can separate us. என் நேசர் என்னுடையவர், நான் நேசருடையவர், இனிமேல் யாரும் பிரிக்க முடியாது. My beloved belongs to me and he belongs to me and I belong to him, no one can separate us. என்னுடைய விவாக நாள் சமீபமா இருக்கிறது, சீக்கிரம் நானும் அவரும் ஒன்றாக போகிறோம். The day of my betrothal is at hand, very soon I and him are going to be together. ஆனால் அந்த விவாகம் நடக்க கூடாது என்று ஒரு பிசாசு கிரியை செய்து கொண்டிருக்கிறது. But for this wedding not to happen, there is a Satan working. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கிறதான பிசாசு. Satan which will deceive those who are chosen. மணவாளனை மணவாட்டியும் பிரிக்கிற, ஏமாற்றுகிற பிசாசு. Satan that will deceive cunningly both to separate the bride from the bridegroom. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்கப்பட வேண்டாம். Chosen people, do not be deceived. ஒரு நிமிடம் நாம் எல்லாரும் முழங்கால் படிட்டு ஜெபிப்போமா? For 1 minute let us all kneel down and pray. இந்த சபை, this church, நம்முடைய குடும்பங்கள், our family, வாலிபர்கள், all the young வளர்ந்து வருகிற பிள்ளைகள், all the children which are growing, எல்லாரும் இயேசுவின் வருகைக்காக ஆயத்தப்பட வேண்டும். all should be prepared for the coming of the Lord. இன்றைக்கு இந்த நாட்டில் புதிதாய் நம்முடைய சபைக்கு வந்து கொண்டிருக்கிறவர்கள், Even those who are coming new to our fellowship, அவர்களும் இயேசுனுடைய விவாக நாளுக்காய் ஆயத்தப்பட வேண்டும். they should also be prepared for the day of the betrothal. ஒரு நிமிடம் சத்தத்தை உயர்த்தி ஜெபிப்போமா? For 1 moment let us lift up our voice and pray. ஒரு நிமிடம் நம்முடைய பாரத்தை ஆண்டவரிடத்தில் தெரிவிப்போமா? For 1 minute let us let our Lord know our burdens. அந்த பூமிக்குரிய பாரங்களை அகற்றிவிட்டு இந்த பரிசுத்த பாரத்தை ஏற்றுக்கொள்வோமா? Let us remove the worldly burden and let us accept the holy burden. அவருடைய வருகை நாளில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஊக்கமாய் ஜெபம் பண்ணுவோம். Those who want to be caught up in the coming of the Lord, let us fervently pray. ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த சபையில் இருக்கிற எல்லாரும் ஆண்டவரே,
ஒருவரும் கைவிடப்படக்கூடாது. ஆண்டவரே நீர் கிருபையை தர வேணும், நீர் ஆசீர்வதிக்க வேணும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்தத்தின் அலங்காரத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உம்முடைய வருகைக்கு எடுத்துக் கொள்ளப்படக்கூடிய தகுதிகளை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இயேசுவே, இந்த சபையில் இருக்கிற எல்லா விசுவாசிகள், எல்லா ஊழியக்காரர்கள், வாலிபர்கள், பிள்ளைகள் எல்லாரும் வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் ஆண்டவரே. ஒருவரும் கைவிடப்படக்கூடாது ஆண்டவரே. நீர் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய அலங்காரத்தை எங்களுக்கு தாரும், எங்களை மாற்றும் ஆண்டவரே. Thank you Lord. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. ஓ ரமா ஷபங்கரமானி அந்துடங்க ஷபக்கலமானி அந்துடா. Thank you Lord. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. மூன்றாம் சரணம் இப்படி சொல்லுகிறது. The third stanza is saying like this. என் பிரியமே ரூபவதியே, My beloved, my fervent. என்று அழைக்கிற சத்தம் ஒரு நாள் கேட்க போகிறேன். A voice which is going to call like this will be heard very soon. அன்றைக்கு நான் அவர் பின்னாடி ஓட போகிறேன். On that day I will run after him. அவருடைய சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். And I will rejoice in his presence. ஒரு நாள் அல்ல, இப்பொழுதே அதை செய்வோமா? Not some other day, let us do it right now. அவருடைய மார்பில் சாய்ந்து கொள்ளும்போது என் பிரியமே என்கிற சத்தம் கேட்டதா? When we lean upon his chest, did you hear the voice, my beloved? இல்லை என்றால் பாவம் பிரித்து விட்டதா? If not, has the sin separated you? தேவ சத்தம் கேட்டுவிட்டு எத்தனை நாள் ஆகுது? It has been many days hearing the word the voice of the Lord. இயேசு என் கூட பேசுறது இல்ல இப்போ. Jesus nowadays is not talking to me. ஆனா போன வாரத்துல இப்படி ஒரு 500 பேர் பேசி இருப்பாங்களா நம்மோடு? But last week at least 500 people would have spoken to you. யாரோடு இருக்க போகிறோம் நித்திய காலமா? How with whom are we going to live for eternity? அந்த 500 ஆட்களோடு பேசணுமே, அவர்கள் யார், எங்க போகிறார்கள்? All the 500 people with whom we spoke, where are they heading towards? நாம் அவர்களோடு என்ன பேசணும்? What did we speak to them? தேவனோடு எவ்வளவு பேசணும்? How long did we speak to the Lord? கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாராக. May the Lord forgive all our sins. பிரிக்கப்பட்டவர்கள் சீக்கிரமே ஆண்டவருடைய மறுபடியுமாய் வருவோமாக. Those who have been separated, come back to the Lord quickly. நம்முடைய நேசருடைய இன்ப சத்தத்தை மறுபடியுமாய் கேட்போமாக. Let us hearken to the sweet voice of our beloved. ஆகையால் அந்த மூன்றாம் சரணத்தை நம்பிக்கையோடு மெதுவாக நாம் பாட போகிறோம். We are going to sing the third stanza with hope and slowly. நம்ம எந்த தாளம் வேண்டாம். No clapping or music. கரங்களை உயர்த்தி நம்முடைய நேசருடைய இன்ப சத்தத்தை கேட்போமாக. Lifting both our hands, let us listen to the sweet voice of our beloved. என் பிரியமே ரூபவதி, என அழைத்திடும் இன்ப சத்தம். என் பிரியமே ரூபவதி, என அழைத்திடும் இன்ப சத்தம். கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே, அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. கேட்டு அவர் அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. இப்பொழுது அவருக்கு பின்னாடி ஓடக்கூடிய ஒரு அபிஷேகம் வந்து கொண்டிருக்கிறது. That now we are going to receive an anointing that we might run after him. அதாவது நீங்க ஓடுகிற வேகத்திலே, by the speed which you run, இயேசுவை எட்ட முடியாதபடிக்கு அடைய முடியாதபடிக்கு உங்களுக்கு இடையில ஏதாவது வந்தால், if something comes in between that you cannot go and reach your Jesus, அது பாம்பா இருக்கட்டும், அது சிங்கமா இருக்கட்டும், let it be a dragon, let it be a lion, அது தேளா இருக்கட்டும், let it be a scorpion, அந்த பாம்புக்கும் சிங்கத்துக்கும் தேளுக்குதும் ஐயோ. Oh unto this lion, this serpent and the scorpion. நீங்கள் தடுமாற மாட்டீர்கள், அது மிதிக்கப்பட போகிறது. You shall not stumble, but that will be crushed under your feet. இப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. Such an anointing is descending right now. தேவனுடைய வார்த்தையாக இதை ஏற்றுக்கொண்டால் அந்த அபிஷேகத்தை இப்பொழுது அனுபவிக்கலாம். If you accept the word of God, you can experience this anointing right now.
Anaria Kribasteri Kristo. Tirang les tumman heswi kaorgisa. Libakatin sana gunme silatinas wankurias wantana. என்னே சரணுடையவரே அவர் மார்பில் சாய்த்திடுவே என்னே சரணுடையவரே அவர் மார்பில் சாய்த்திடுவே மனவாழ்வில் வாழ்மாவே நானும் செல்லுவேன் அந்நேரமே மனவாழ்வில் வாழ்மாவே நானும் செல்லுவேன் அந்நேரமே என்னே சரணுடையவரே அவர் மார்பில் சாய்த்திடுவே என்னே சரணுடையவரே உரிமை பாராட்டுவோம் சாய்த்திடுவே மனவாழ்வில் வாழ்மாவே நானும் செல்லுவேன் அந்நேரமே ஆமென் மனவாழ்வில் வாழ்மாவே நானும் செல்லுவேன் அந்நேரமே அவர் பாதத்தில் சாய்ந்திடுவே நானும் செல்லுவேன் அந்நேரமே மனவாழ்வில் வாழ்மாவே நானும் செல்லுவேன் அந்நேரமே மனவாழ்வில் வாழ்மாவே நானும் செல்லுவேன் அந்நேரமே மனவாழ்வில் வாழ்மாவே நானும் செல்லுவேன் அந்நேரமே Maktirangarabaladira swantarangala baktirankaramani atuda. Krasalambara swalangaratirangkara baktilanka shabdilankarama. Ezurandala zirabakalankara katirankaramakara tuda. Madira Sagadinam Kalambaras Wanantirigalam Karantira. Shadara tira la bakaranantara la basarabana katida. என் பிள்ளையே நீ ஏன் பயப்படுகிறாய்? Why are you staring about the things happening to you? I am the Lord who is with you. உனக்கு சம்பவிப்பதை குறித்து நீ ஏன் பயப்படுகிறாய்? நானே உன் தேவனாகிய கர்த்தர். I am with you. I am leading you. நான் உன்னுடனே இருந்து உன்னை வழி நடத்துகிறேன். Don't fear. I am the Lord.
என்னுடைய பிள்ளையே நானே உன் கூட இருந்து உன்னுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பேன். Dear child, I am so concerned about your things. என்னுடைய பிள்ளையே உன்னுடைய பாவங்களை குறித்து நான் அதிக கருத்துள்ளவராய் இருக்கிறேன். So concerned about your things. உன்னுடைய காரியங்களை குறித்து அதிக கருத்துள்ளவனாய் நான் இருக்கிறேன். I will do all the things that are appropriate, my dear child. உனக்கு தேவையான எல்லா காரியங்களையும் ஏற்ற சமயத்திலே நான் செய்வேன். This is the promise I am giving to you. இதுவே நான் உனக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்தம். Jesus, thank you, Lord. Tuda shaba katida karaba tidankala shaba na mankatida. Jesus. Shana kadra, tikkatil dahara bakodi shabala kadra. En sabaye, en vargekki, nan ayta paduthukondirukiற en sabaye thiraladi yamaga. My church, whom I am preparing for my coming. Kadri shabala kadura bakade badira shira bakadra. நான் அல்லவோ உங்களை தெரிந்து கொண்ட தேவன். Is it not I, God, who chose you? shabala kadri shamala kadira bakodi naraharu bahojira. நான் அல்லவோ உங்களை தெரிந்து கொண்ட தேவன். Is it not me who has chosen you? என் சமூகத்தில் ஏன் பயத்தோடு காணப்படுகிறீர்கள்? Why are you found with fear in my presence? உங்கள் பயத்தை அகற்றுவதற்காகவே நான் உங்களை மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். I am walking in your midst in order to remove all your fear. என் சபையே நான் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். My church, I am preparing you. என் சபையே நீங்கள் ஆயத்தப்படுங்கள். My church, be prepared. இதோ நான் வரப்போகிறேன். Behold, I am going to come quickly. அவனவனுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. My reward is coming with me to reward each and every person. என் சபையே கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருப்பேன். My church, do not be troubled nor be dismayed. I am with you. ஆயத்தப்படு. Be prepared. Behold, I come quickly. நீ ஆயத்தப்படு. Be prepared. உன்னுடனே கூடின எல்லா கூட்டத்தையும் நீ ஆயத்தப்படுத்து. Along with you, even prepare others. நீ அதற்கு காவலாளனாயிரு. And you be the watchman for others. நான் நேசிக்கிற என் பிள்ளையே, My child whom I love. இதோ என் வருகை நாளுக்கென்று நீ ஆயத்தப்பட முடியாதபடிக்கு எத்தனையோ வல்லமைகள் இரவும் பகலும் உனக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறதே. There are many powers striving against you day and night, that you should not be prepared for the day of my coming. என் வருகை நாளில் நான் உன்னை கைவிடுவது எனக்கு சித்தமல்ல. It is not my will to leave you or leave behind you when in the day of my coming. நான் உன்னை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளும்படியாகவே நிமிஷந்தோறும் நான் உன்னோடு போராடி கொண்டிருக்கிறேன். Every moment I am striving that I should gather you with me. நீ உன்னை தாழ்த்தி என்னிடத்தில் ஒப்புக் கொடுப்பாயா? If you humble yourself and yield yourself to me. நான் உன் மீது மிகவும் கரிசனையுள்ள தேவனாய் இருக்கிறேன் என் பிள்ளையே. My child, I am with a loving kindness upon you. I am concerned about you. இதோ நிற்கிறவனாக எண்ணிக்கொண்டிருக்கிறதான நீ விழுந்து போகாதபடிக்கு ஜாக்கிரதையாயிரு. You that consider yourself as standing, be cautious that you may not fall. இதோ ஒருவரும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றிக் கொண்டிரு என்று கர்த்தர் சொல்கிறார். That no man shall take your crown, hold on to the crown which is appointed for you, says the Lord.
என் பிரியமே என் ரூபவதியே I am the only place, my breast is the only place where you can lean on. நீ சார்ந்து கொள்ளும் ஒரே இடம் என் மார்பு மட்டும்தான். Do not seek for any help. வேற எந்த துணையும் நீ தேடாதே. I am with you always in all your troubles. உன்னுடைய எல்லா கஷ்டத்தின் மத்தியிலும் நான் உன்னுடைய கூட இருக்கிறேன். My love is all sufficient for this. என்னுடைய அன்பு உனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறது. Be filled with my love, and with this love you shall overcome all the trials. என்னுடைய அன்பினால் நிரப்பப்படு, அப்பொழுது இந்த அன்பின் மூலமாய் எல்லா விதமான சோதனைகளையும் நீ ஜெயிக்க முடியும். My undefiled, my love, my favor, it is you I need very much. என்னுடைய பிரியமே என்னுடைய ரூபவதியே நீயே எனக்கு தேவை. Love you very much. நான் உன்னை அதிகமாய் நேசிக்கிறேன். I love you very much. நான் உன்னை அதிகமாய் நேசிக்கிறேன். I need you. நீ எனக்கு தேவை. I need you. நீ எனக்கு தேவை. Surrender yourself into my hands. Let me fill your heart with my love. என்னை உம்முடைய அன்பினால் நிரப்பும் என்று நீ என்னிடத்தில் உன்னை ஒப்புக் கொடுப்பாயாக. கர்த்தருடைய சமூகத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவருடைய ஆறுதலான வார்த்தைகளுக்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவர் நம்முடைய நேசரா இருக்கிறபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜெபம். ஆண்டவரையா உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே நீர் எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காக நன்றியோடமை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் கத்தாவே. ஆமென் ஆண்டவரே, பலவிதமான நிலவரத்தோடு கூட கத்தாவே உமக்கு தூரமாயிருந்த கத்தாவே, ஆனாலும் குத்து கத்தாவே நீங்களுக்கு இரக்கமுள்ள தேவனாக உம்முடைய சமூகத்தில் எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காக நன்றியோடமை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் கத்தாவே. ஆமென் ஆண்டவரையா, உம்மை ஆண்டவரையா எந்த நிலவரத்திலே நாங்கள் வந்தோமோ ஆண்டவரே நிலவரத்தை எல்லாம் நீ மாற்றி கத்தாவே ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்ள நீ கிருபை தந்தபடினால் சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஆமென் ஆண்டவரையா, அப்பா அந்த நிலவரத்தை ஆண்டவரை நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு ஒன்றுமில்லாத நிலவரத்திலே வந்தோம் கத்தாவே. ஆமென் ஆண்டவரே, நீர் எங்களோட பேசி இடைப்பட்டீர் ஆண்டவரே, உம்முடைய முழுவலத்தோடு ஆர்திக்கவும் கிருபை செய்தபடினால் சோத்தரிக்கிற கத்தாவே. ஆமென் ஆண்டவரையா, உம்முடைய சேரவும் உம்முடைய மார்பிலை சார்ந்து கொள்ளவும் நீ கிருபை தந்தபடினால் சோத்திரம் கத்தாவே. ஆமென் ஆண்டவரையா, இப்பொழுது கத்தாவே மனவாட்டியாக ஆண்டவரே நிறுத்தினபடினால் சோத்தரிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம் கத்தாவே. அப்பா சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரையா, இம்மட்டுமாக கத்தாவே எல்லாம் ஆசீர்வாதமாக்கி தந்தபடினால் சோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுது கூட கத்தாவே சாட்சியின் பகுதியை முற்றுமாக ஆண்டவரே பொறுப்பேற்கும்படியாக ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே எங்களோட கூட இன்னுமாக நீர் பேசி ஆண்டவரே அப்பா உம்மோட கூட இடைப்பட கத்தாவே உம்முடைய கத்தாவே எங்களோட கத்தாவே ஆண்டவரையா தொடர்பு கொள்ள கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் கத்தாவே. சோத்திரம் சோத்திரம். பேசுற தாசரை கத்தாவே ஆண்டவரையா அப்பா நீர் வல்லமையாக உபயோகப்படும்படியாக ஜெபிக்கிறோம் கத்தாவே. கத்தாவே பேசும்போது கத்தாவே எங்களோட கூட நீர் பேச வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால் இன்னும் பலப்படுத்த வேண்டும் கத்தாவே. எங்களை கத்தாவே சீயோனும் எருசலேமாக ஆண்டவரே நீ மாற்ற வேண்டுமாக ஜெபிக்கிற கத்தாவே. சகல பரிசுத்தவான்களுடைய ஆராதனை எல்லாம் முற்றுமாக பொறுப்பேற்றபடினால் சோத்திரம். எங்களுக்கு அருமையான கத்தாவே கடந்த வாரத்தில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் தரித்திருக்க கத்தாவே தந்த கிருபைக்காக நன்றியோடுமை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தோத்த இந்த நாள் எல்லா உடைகளை பொறுப்பேடும் ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய திருக்கரத்தில் தருகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில்
தயவாய் கேட்டு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. Amen.